எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டா இந்த வேர்ல்ட்ல ஒரு 10 பாப்புலர் T20 டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும். ஒரு 20 இன்டர்நேஷனல் T20 டீம்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எல்லா டீமையும் கம்பைன் பண்ணி ஒரு டீமை கிரியேட் பண்ணா கூட கரண்டா இருக்க இந்தியன் டீம் அளவுக்கு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. த பெஸ்ட் பவர் ஹிட்டிங் டீம் அப்படின்னா அது டீம் இந்தியா தான். இதுக்கு முன்னாடி டாப் ஆஃப் த ஆர்டர்ல இவரு தான் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் டொமஸ்டிக்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் டீமுக்குள்ள வந்து இவர் மட்டும் பெஸ்ட் இல்ல, இவரை விட நான் சூப்பரா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் இப்ப ஆடிட்டு இருக்காரு. வெறும் 10 ஓவர்ல 150 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் T20 மேட்ச்ல 15 ஓவர்ல 200 ரன் சேஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் டீம் இந்தியால எல்லாரும் இவ்வளவு நல்லா விளையாண்டு இருந்தாலும் பட் இவர் தான் ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்காரு. இவர் டீம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இவரை டீம் விட்டு எரிஞ்சோம். இவரை விட இவரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாமாட்டிருக்கு. அந்த அளவுக்கு மோசமா ஆடிட்டு இருக்காரு. திலக் வர்மா ஃபிட் ஆகி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டாருன்னா இவரை டீம் விட்டு ரிமூவ் பண்ணிட்டு இவரையே பர்மனண்டா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓபனரா. விக்கெட் கீப்பிங்கும் தந்துருவாரு, டாப் ஆஃப் த ஆர்டர் ஓப்பனிங்கும் ஆடிடுவாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்சே USA ஓட போட்டு வச்சிருக்காங்க. பாவண்டா அவனுங்க தான் உங்ககிட்ட மாட்டிட்டு சாவ போறாங்க. நியூசிலாந்துக்கே அப்படி சுத்தி சுத்தி காட்டுறீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கப்ல மாற்ற சின்ன டீம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் தெரியல. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இவருக்கு பதிலா இவரையே டீம்ல வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு.